குழந்தைகள் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட சிறுமி விடுதியில் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார். வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என கூறிய சமையல்கார பெண்ணின் கணவன். சிறுமிகளின் புத்திசாலித்தனத்தால் வெளிச்சத்திற்கு வந்த அரக்கனின் முகம். சிறுமிகளை நாசம் செய்த அரக்கன் சிக்கினானா? நடந்தது என்ன? சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஒரு போன் வந்திருக்கு. எதிர் முனையில பேசின ஒரு சிறுமி தன்னுடைய ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு அங்கிள் எங்க கிட்ட தவறா நடந்துக்கிறாரு, எதிர்த்து கேள்வி கேட்டா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாருன்னு பதற்றத்தோடவே சொல்லியிருக்காங்க. சரிமா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க எதிர் முனையில பேசின அதிகாரிகள். திருப்பத்தூர்ல உள்ள ஆதி திராவிடர் விடுதியில இருந்துதான் பேசுறேன்னு சொன்ன சிறுமி, என்ன மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க கிட்ட அவரு மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதை கேட்ட பிறகு இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து பேசுறதுல நோ யூஸ், நேர்ல போய் விசாரிக்கிறதா சரின்னு முடிவெடுத்தவங்க, நாங்க நேர்ல வரோம், அந்த அங்கிள் யாருன்னு மட்டும் அடையாளம் காட்டுமான்னு சிறுமி கிட்ட சொல்லியிருக்காங்க. சிறுமி சொன்ன புகாரை வச்சு திருப்பத்தூர் ஆதி திராவிடர் விடுதிக்கு போன குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விடுதியில வேலை பார்க்கிற எல்லோரையும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. யார் இவங்க, எதுக்காக சம்பந்தமே இல்லாம விசாரிக்கிறாங்கன்னு அங்க இருந்தவங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கு. சார், நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக எங்க கிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றீங்க, எது சம்பந்தமா விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க விடுதியில பாலியல் அத்துமீறல் நடக்கிறதா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் வந்திருக்கு, அது சம்பந்தமா தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறோம் சார், எங்க ஹாஸ்டல்ல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு பொறுமையா பதில் சொல்லியிருக்காங்க. அந்த விடுதியில வேலை பார்க்கிற கோடீஸ்வரிங்களுடைய கணவர் வெங்கடேசன் மட்டும் விசாரணைக்கு சரியா ஒத்துழைக்காம அதிகாரிகளை அங்கிருந்து அனுப்புறதுலயே குறியா இருந்திருக்காரு. அதனால அதிகாரிகளுடைய சந்தேக பார்வை வெங்கடேஷ் மேல திரும்பி இருக்கு. அடுத்து வெங்கடேசனை தனி அறைக்கு கூப்பிட்டு போன அதிகாரிகள் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் விடுதியில இருந்த சிறுமிகள் கிட்ட அசிங்கமான வேலையில ஈடுபட்டது நான் தான் அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வாணியம்பாடி அனைத்து மகளிர் போலீஸுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் வெங்கடேஷ் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 15 வயசு சிறுமி ஒருத்தங்க ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த அங்க இருந்த மற்ற சிறுமிகள் அந்த சிறுமி கிட்ட, ஏன் சோகமா இருக்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லாம சைலண்டாவே இருந்த சிறுமி திடீர்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எதுக்கு அழற, என்னாச்சு, அழாம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க சிறுமியுடைய ஃப்ரெண்ட்ஸ். வெங்கடேஷ் அங்கிள் என்கிட்ட தனியா கூப்பிட்டு போய் தப்பான இடத்துல தொட்டு அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு சிறுமி சொல்ல, இன்னொரு மாணவியும் அவரு என்கிட்டையும் அப்படிதான் பண்ணாரு, வெளியே சொல்றதுக்கு பயமா இருந்தது, அதான் நான் யார்கிட்டையும் சொல்லாம இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 4 சிறுமிகளும் என்னையும் அப்படிதான் பண்ணாருன்னு மன குமுறலை கொட்டி இருக்காங்க. சிறுமிகள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதை யார்கிட்டையாவது சொன்னா கொலை பண்ணிடுவன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அந்த காம கொடூரன் வெங்கடேஷ். ஒரு சில சிறுமிகள் ஹாஸ்டல்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட புகார் அளிச்சும் கண்டுக்காம இருந்ததா சொல்லப்படுது. மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்பட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னதுனால வெங்கடேஷுடைய களவாணித்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து போக்சோ வழக்குல வெங்கடேஷை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. திருப்பூர் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த கேஸ்ல 7 வருஷங்களுக்கு அப்புறம் வெங்கடேஷுக்கு 35 வருஷம் சிறை தண்டனை வழங்கி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு.